பசுமை விவசாய யூடியூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெங்கடேசன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஜேஎஸ் அக்ரோ பாரத் ரிட்ஜ் பிளாஸ்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிட்ஜ் பிளாஸ்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டை வெட்டும் கருவி. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட 2 சிலிண்டர் உள்ள கியர் டிரைவ் உள்ள மிஷின் இது மட்டுமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற மிஷினை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 2 சிலிண்டர் இருந்தால் ஒன்று செயின் டிரைவாக இருக்கும், ஒன்று கியர் டிரைவாக இருந்ததுன்னா இல்லை சிங்கிள் சிலிண்டராக இருக்கும். ஆனால் பாரத் ரிட்ஜ் பிளாஸ்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் உள்ள கியர் டிரைவ் உள்ள மிஷின் இது தான் மட்டும்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரத் ரிட்ஜ் பிளாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 6 அடி மண்ணை கொத்தி சைடு மண்ணை நல்லா வச்சு அழுத்தி மேலே மண்ணை வச்சு உங்களுக்கு அமுத்தி கொடுத்து வந்துடும் உங்களுக்கு ரிட்ஜ் பிளாஸ்டர். பாரத் ரிட்ஜ் பிளாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதனால் என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கால்வாய்க்கு தண்ணி பாய வர்றது ஈஸியாகவே இருக்கும், தண்ணியை வடிகட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ரிட்ஜ் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால. மெயின் விஷயம் இது. தவிர ரிட்ஜ் பிளாஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே யூஸ் ஆகுனா இப்போதைக்கு யூஸ் ஆகாது. இப்போ இருக்கிற மிஷினை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் சூட்டபுள் ஆகும் உங்களுக்கு ரிட்ஜ் பிளாஸ்டர். ஏன் 2 வீல் டிரைவில் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா, வண்டியை உங்களுக்கு இழுக்காது, உங்களுக்கு சேத்துல இழுக்காது உங்களுக்கு. இதுவே 4 வீல் டிரைவ் இருந்தால் உங்களுக்கு வண்டி சேத்துல இழுத்துட்டு போயிடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா வரப்புக்குமே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டயர் மெதியறதுலேருந்து 1.25 1.5 அடி ஹைட் இருக்கிற வரப்பை சைடு மண்ணை நல்லா கொத்தி மண்ணை வச்சு அழுத்தி மேலே மண்ணை வச்சு மொயிட்டு வந்துடும். அந்த 1.5 அடி ஹைட்டு மேலே இருக்கிற வரப்பு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பழுப்பு ஒன்று இருக்கும். கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துல பழுப்பு வரும் உங்களுக்கு. இந்த பழுப்பை கழட்டி விட்டுட்டு இந்த 1.5 அடி மட்டும் நீங்கள் சைடை கழிச்சிக்கலாம். மீதி மேலே இருக்கிற 2 அடி ஹைட்டு இருக்கிற வரப்புனா அந்த 2 அடியுமே கழிக்க முடியாது, அந்த 1.5 அடி மட்டும்தான் கழிக்க முடியும். மீதி மேலே இருக்கிற 6 அடிக்கு அப்படியே தான் நிற்கும் உங்களுக்கு. இது மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது மெயின்டெனன்ஸ்னால் இன்றைக்கி நம்ம ரெகுலராக ரொட்டாவேட்டர் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ இங்கே அதே தான். கியரு பேரிங் தான். அதேமாதிரி பிடிஓ ஜாயிண்ட்டுக்கு ரெகுலராக நம்ம கிரீஸ் அடிச்சிக்கணும், அவ்வளோதான். கியருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 1 ஃபீல்டாக இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு 5 ஏக்கர் கூட நீங்கள் அண்டையை வெட்டிக்கலாம் நீங்கள். அதே அந்த 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 2 ஃபீல்டாக இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் வெட்டிக்கலாம் 1 மணி நேரத்துக்கு. அதே 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீல்டாக இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 ஏக்கர் வெட்டிக்கலாம். ஏன் உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் ஒரே ஃபீல்டாக இருந்ததுன்னா 4 வரப்பு தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைமிங் கம்மியாகும். அதே 2 ஃபீல்டில் இருந்ததுன்னா 8 வரப்பு ஆகிடும் உங்களுக்கு, டைமிங் கொஞ்சம் கூட ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி 3 ஃபீல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 வரப்பாக இருக்கும். இது கால்குலேஷன் வச்சு தான் இந்த வெட்டுவாங்க. இது கல்லு விழுக்கூடாது, பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். பயங்கரம் சொன்னால் தான் நான் தெரியும்.